வணக்கம் ரிதி. சென்னை அடுத்த நன்மங்கலம் பகுதியில் திடீரென டிரான்ஸ்பார்மையில் தீ விபத்து ஏற்பட்டு சுமார் 20 அடி உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு இருந்ததால் அப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. டிரான்ஸ்பார்மரை புதிதாக மாற்ற விடியற் காலை வரை ஆகும் என்பதால் இரவு முழுவதும் மக்கள் மின்சாரம் இல்லாமல் அவதிப்பட்டனர். அதாவது சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நன்மங்கலம் பெருமாள் நகர் பிரதான சாலையில் உள்ள மின் வாரிய டிரான்ஸ்பார்மரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஆரம்பத்தில் லேசாக எரிய தொடங்கிய நிலையில் கண்ணி வைக்கும் நேரத்தில் தீ டிரான்ஸ்பார்மர் முழுவதும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. தரை முதல் சுமார் 20 அடி உயரத்திற்கு டிரான்ஸ்பார்மரில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் தீ பற்றி எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. டிரான்ஸ்பார்மர் நள்ளிரையில் திடீரென தீப்பற்றி எரிந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் அப்பகுதி மக்கள் தீயணைப்பான் கொண்டும் தண்ணீரை ஊற்றியும் மண்ணை கொட்டியும் தீயை அணைக்க போராடினர். மக்களால் அணைக்க முடியாத அளவிற்கு சுமார் 20 அடி உயரத்திற்கு எரிந்ததால் சிறிது நேரத்தில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பாய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இரவில் தூக்கம் கலைந்த மக்கள் வீதிக்கு வந்தனர். தீ விபத்து ஏற்பட்ட டிரான்ஸ்பார்மர் புதிதாக மாற்றினால் மட்டுமே அப்பகுதியில் மீண்டும் மின்சாரம் வழங்கப்படும் என மின்வாரிய அதிகாரிகள் கூறினர். இதனால் நேற்று இரவு முழுவதும் மின்சாரம் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வந்தனர். வணக்கம் பிரதி. மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. கால தாமதமாக தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லை. கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து அங்குள்ள அணைகள் நிரம்பி உபரி நீர் காவிரி ஆற்றில் வரும்பொழுது தற்பொழுது ஆனால் முற்றிலும் தலைகீழாக மாறிவிட்டது. ஒட்டுமொத்தமாக டெல்டா விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. 120 அடி கொண்ட மேட்டூர் அணை தற்பொழுது 77 அடிக்கும் கீழே சரிந்துள்ளது. 93.47 TMC இருக்கும் பொழுது கடல் போல் காட்சியளிக்கும் மேட்டூர் அணை தற்பொழுது எங்கு பார்த்தாலும் வெடித்து மண் திட்டுகளாகத்தான் காட்சியளிக்கும் நிலை உள்ளது. கர்நாடகா அணையில் உள்ள இரு அணைகளிலுமே போதிய நீர் இருப்பு இல்லை. கர்நாடகா அணை நீர் பங்கீட்டு அடிப்படையில் தர வேண்டிய தண்ணீர் ஜூன் மாதம் வரை இதுவரை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய 6.45 TMC நிலுவையில் உள்ளது. பருவமழையும் தீவிர அடையவில்லை. இது போல பல காரணங்களால் மேட்டூர் அணை வறட்சியின் பிடியில் சிக்கியுள்ளது. டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாத சூழல் தான் தற்பொழுது வரை உள்ளது. அடுத்து வரக்கூடிய கோடை காலத்தில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் தென்மேற்கு பருவமழை கை கொடுக்க வேண்டும். தமிழகத்திற்கு கர்நாடக அரசு வழங்க வேண்டிய நீர் பங்கீடை மாதந்தோறும் வழங்க வேண்டும். தமிழகத்தை வறட்சியின் பிடியில் இருந்து காப்பாற்றுவதற்கு மணல் மேடுகளாக திட்டுகளாக காட்சியளிக்கும் காவிரி ஆறு தண்ணீர் கரை புரண்டு ஓடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது எழுந்துள்ளது. தற்பொழுது எங்கு பார்த்தாலுமே அதாவது மேட்டூர் அணை காவிரி கரை முழுமையாகவே வெடித்து திட்டுகளாகவே காட்சியளிக்கிறது. ஆர்ப்பரித்து தண்ணீர் சென்ற இடமெல்லாம் தற்பொழுது தண்ணீர் இல்லாமல் வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கும் காட்சிதான் தற்பொழுது வெளியாகி உள்ளது. ரிதி.